ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக்னா பிரின்சிபல்ஸ் ஃபார் த குட் அண்ட் எஃபெக்டிவ் ஆர்கனைசேஷன். இது ஆர்கனைசிங்கிற டாப்பிக்கில் பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் வர்ற ஒரு டாப்பிக்கான இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் கூட. There are some established guidelines that are structured in a classical form. There is a hierarchy of power and responsibility, and the directions now flow from top level to lower level. ஒரு மேனேஜ்மெண்ட்டில் ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்டு கைட்லைன்ஸ் இருக்கும். தட் ஷுட் பி ஃபாலோடு பை சப்பார்டினேட்ஸ். அதை எல்லா சப்பார்டினேட்ஸும் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி தான் the power and responsibility. Here is power means authority. Authority flows வந்து top level to lower level. Responsibility flow ஆகிறது lower level to top level. Okay. Next, the first headline is the scalar principle. The lines of authority should be clearly stated and run from the top to bottom level. The line of authority is referred to as the chain of command. ஸ்கேலாருங்கிறது ஒரே ஃப்ளோவில் போகிறது. டாப் லெவல் டு மிடில் லெவல் டு லோயர் லெவல். லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் 3 levels. ஃபஸ்ட்டு டாப் லெவல், there are 4 of members and the POD. அண்ட் த மிடில் லெவலில் வந்து மேனேஜர்ஸ் இருப்பாங்க. சூப்பர்வைசரி லெவல் அல்லது லோயர் லெவலில் ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க இருப்பாங்க. எஸ்பெஷலி சூப்பர்வைசர், ஃபோர்மேன், இவங்கெல்லாம் சூப்பர்வைசர் லெவலில் இருப்பாங்க. இது அத்தாரிட்டிங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர். ஒரு பவரை இப்போ டாப் லெவலில் உள்ள பவர், ஒரு மேனேஜரோட பவரை மிடில் லெவலில் உள்ள ஒரு மேனேஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அத்தாரிட்டி. இந்த அத்தாரிட்டி வந்து கிளியராக சொல்லியிருக்கணும். அது டாப் லெவல்லேருந்து பாட்டம் லெவலுக்கு ரன் ஆகணும். இந்த இப்படி போகிற இந்த ஃப்ளோ ஆகிற அத்தாரிட்டியை தான் செயின் ஆஃப் கமாண்ட்னு சொல்கிறாங்க. மேஜர் டிசிஷன்ஸ் ஆர் மேட் அண்ட் பாலிசிஸ் ஆர் ஃபார்முலேட்டட் அட் த டாப் லெவல் அண்ட் தி ஃபில்டர் டவுன் த்ரூ வேரியஸ் லெவல்ஸ் டு த ஒர்க்கர்ஸ். பாலிசி ஃபார்முலேஷன் டாப் லெவலில் பண்ணுவாங்க. அதை மற்ற லெவலுக்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவாங்க. The line of authority that should be clearly established so that each person in this chain of command knows his authority and its boundaries. அத்தாரிட்டி வந்து கிளியராக சொல்லியிருக்கணும், நிறுவப்பட்டிருக்கணும். அப்போ தான் அந்த செயின் ஆஃப் கமாண்ட் வந்து அதில் அதுக்கு கீழே வேலை பார்க்குற சப்பார்டினேட்ஸுக்கு தெளிவாக புரியும். நெக்ஸ்ட்னா யூனிட்டி ஆஃப் கமாண்ட். Each person should report to only one boss and knows as to whom he reports to and who reports to him. ஒரு சப்பார்டினேட்டுக்கு ஒரு பாஸ் இருக்கணும். அவருக்கு அவர்கிட்டருந்து வர ஆர்டரை ஃபாலோ பண்ணி அந்த ஒர்க்கை அவரால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஒன்றுக்கு மேற்பட்ட பாஸ் இருந்தால் அவரால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. யாரோட ஆர்டரை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுறங்கிற ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸ் அங்கே வரும். இதான் யூனிட்டி ஆஃப் கமாண்ட். யூனிட்டிங்கிறது சிங்கிள், ஒருத்தட்டிருந்து வர்ற கமாண்ட். இட் எலிமினேட்ஸ் ஆம்பிக்யூட்டி அண்ட் கன்ஃபியூஷன். இது வந்து நமக்கு குழப்பம் இல்லாமல் வேலை பார்க்குறதுக்கு சப்பார்டினேட்ஸுக்கு ரொம்ப உதவும். பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்வைசர். The responsibility and authority of each supervisor should be established clearly in writing. ரெஸ்பான்சிபிலிட்டியும் அத்தாரிட்டியும் ஒவ்வொரு சூப்பர்வைசரும் தெளிவாக புரிஞ்சிருக்கணும். கிளியர்லி அதை மென்ஷன் பண்ணியிருக்கணும். இட் வில் கிளாரிஃபை த எக்ஸாக்ட் ரோல் அண்ட் லிமிட்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் த சூப்பர்வைசர். அதான் சூப்பர்வைசருக்கு அவருக்கு எக்ஸாக்ட்லி அப்படி நம்ம என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சிருக்கும். வித் கிளியர்லி டிஃபைன்ட் அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, it will be easier for the supervisor to trace and handle problems and make quick decisions when necessary.
அப்போ தான் அந்த சூப்பர்வைசருக்கு ப்ராப்ளத்தை ட்ரேஸ் பண்ணி அதுக்குள்ள சொல்யூஷனை குயிக்காக எடுக்க முடியும். டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர். The manager and the supervisor must be accountable for the acts of their subordinates. சப்பார்டினேட்ஸ்க்கு மட்டும் அக்கௌண்டபிலிட்டி இல்லை. ஸோ மேனேஜருக்கும் சூப்பர்வைசருக்கும் அந்த சப்பார்டினேட்ஸ்னோட ஆக்டிவிட்டியோட அக்கௌண்டபிலிட்டி இருக்குது. The authority and responsibilities should be delegated as far down the hierarchical line as objectively possible. அத்தாரிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஹையரார்கிக்கல் லெவலில் இருக்கணும். டாப் லெவல் டு மேனேஜ்மெண்ட் லோயர் லெவல் வரை டு அட்டைன் த அப்ஜெக்டிவ்ஸாக இருக்கணும். இட் வில் place the decision making power and would give the top management more free time to devote to strategic planning and policy making, and all decisions are made at the top level. இந்த டீசென்ட்ரலைசேஷனில் என்ன யூஸ்னால், டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் இருக்குது. மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற மேனேஜர்ஸ் ஆர் த போர்டு மெம்பர்ஸுக்கு ஒர்க் லோடு குறையும். அதனால் அவங்களால ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்கில் மற்ற பாலிசி மேக்கிங்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு கம்யூனிகேஷன். த லெவல்ஸ் ஆஃப் அத்தாரிட்டினா ஷுட் பினா as few possible. It would make communication easier and clear and the decision making faster. இந்த அத்தாரிட்டி சுருக்கமாக இருக்கணும். அப்போ தான் கம்யூனிகேஷன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் சப்பார்டினேட்ஸுக்கு. அப்போ தான் அந்த கம்யூனிகேஷன் பண்ணுறது மூலமாக நம்ம குயிக்காக டெசிஷனும் எடுக்க முடியும். பிரின்சிபல் ஆஃப் டிவிஷன் ஆஃப் ஒர்க் அண்ட் ஸ்பெஷலைசேஷன். டிவிஷன் ஆஃப் ஒர்க் அண்ட் ஸ்பெஷலைசேஷன். ப்ரிசியஸ் டிவிஷன் ஆஃப் ஒர்க் ஃபெசிலிட்டேட்ஸ் ஸ்பெஷலைசேஷன். டிவிஷன் ஆஃப் ஒர்க்கோட மோட்டிவே ஒரு சப்பார்டினேட்டை ஸ்பெஷலிஸ்ட் ஆகிறதும். ஸ்பெஷலைசேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் வேர்ட் இன் டிவிஷன் ஆஃப் ஒர்க். Every person should be assigned a single function wherever possible. ஒருத்தருக்கு ஒரு ஆக்டிவிட்டியை அசைன் பண்ணணும். அப்போ தான் அவர் அந்த ஆக்டிவிட்டியில் ஸ்பெஷலிஸ்டாக ஆக முடியும். The specialist operations will lead to efficiency and quality, and the specialization must be interrelated to the totally integrated system by coordination of all activities of all departments. Once ஒரு பர்சன் ஸ்பெஷலிஸ்ட் ஆகிட்டா they will அவர் மூலமாக அந்த ஆக்டிவிட்டியை நல்லா ஸ்பெஷலிஸ்ட் மேனரில் செய்ய முடியும், எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியும். அதனால் ப்ரொடக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பிரின்சிபல் ஆஃப் ஃபங்க்ஷனல். The line function and the staff function should be kept separate. The overlapping of these functions will result in ambiguity. இங்கே 2 ஃபங்க்ஷன்ஸ் சொல்கிறாங்க, லைன் ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்டாஃப் ஃபங்க்ஷன். அது எப்போதுமே செப்பரேட்டாக இருக்கணும். ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் ஆச்சுன்னா கன்ஃபியூஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் கூட. The line functions are directly involved with the operations that result in the achievement of the company objectives. லைன் ஃபங்க்ஷனுங்கிறது ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இன்வால்வ் ஆகிற ஒரு ஃபங்க்ஷன். ஸ்டாஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆக்சிலரி டு த லைன் ஃபங்க்ஷன் அண்ட் ஆஃபர் அசிஸ்டன்ஸ் அண்ட் த அட்வைஸ். ஸ்டாஃப் ஃபங்க்ஷனுங்கிறது லைன் ஃபங்க்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி இந்த ஃபங்க்ஷன் இருக்கும். அவங்க எப்படி ஒர்க் பண்ணணும், அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார்முலேட் பண்ணுறது இந்த ஸ்டாஃப் ஃபங்க்ஷனோட வேலை. These two should be coordinated so as to achieve the synergetic results. இந்த லைன் ஃபங்க்ஷனும் ஸ்டாஃப் ஃபங்க்ஷனும் கோஆர்டினேஷனோடு ஒர்க் பண்ணால் தான் அவங்களோட அந்த ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்டிவை அச்சீவ் பண்ண முடியும். தேங்க்யூ.